முயல் தாத்தாவும் பாட்டி முயலும் ஒரு அழகான காட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அவர்களின் சிறிய வீடானது ஒரு குட்டி மலை அருவிக்கு அருகில் இருந்தது. கதிர் உதிக்கும் ஒவ்வொரு காலையிலும் பாட்டி முயல் தன் தோட்டத்தில் புதிய காய்கறிகளை சேகரிப்பார். அதே சமயம் தாத்தா முயல் சமையலுக்காக பக்கத்து மரத்திலிருந்து விறகுகளை வெட்டுவார். அந்த அமைதியான வாழ்க்கைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் ஒரு பெரிய பயங்கரமான புலி காட்டில் நுழைந்தது. அதன் உருமல் மற்ற விலங்குகளை பயமுறுத்தி ஓடச் செய்தது. தாத்தா முயல் தைரியமாக, நாம் ஓடக்கூடாது, நாம் ஒரு திட்டம் வகுக்க வேண்டும், ஒன்றாக செயல்பட்டால் பாதுகாப்பாக இருக்கலாம் என்றார். பாட்டி முயல் சற்று பயந்தானும் ஒத்துக்கொண்டார். இருவரும் ஒரு திட்டத்தை வகுத்தனர். முதலில் தங்கள் வீட்டை சுற்றி ஒரு சிறிய பாதுகாப்பு சுவரை உருவாக்கினர். பின்னர் புலியின் நடமாட்டத்தை கவனமாக கண்காணித்தனர். காடு வழியாக வந்த புலி முயல்களை முதலில் கவனித்தது. அதற்கு முன் அவர்கள் புலியின் கவனத்தை ஈர்க்க ஒரு சத்தத்தை உருவாக்கினர். அதற்கு பிறகு புலி மனது மாறியது. பின்பு புலியும் மற்றும் முயல்கள் ஆடி விளையாடினர்.